ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாம். நேற்று ரவியை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னனால ரவிக்கும் ஸ்ருதிக்கும் சண்டையாயிருச்சு. இதை பற்றி பேசுகிறதுக்காக நேத்துவை வந்து முத்துவும் மீனாவும் உங்கள் கார் ஸ்டாண்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. நேத்துவும் வந்துடுறாங்க. எதுக்கு இந்த மாதிரி நீங்கள் நீ வர சொன்னீங்கன்னு சொல்லுவோம். எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. நீ எதுக்கு தேவையில்லாமல் ரவியை லவ் பண்ணுறேன் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லுவோம். ஆமாம், நான் உண்மையை தான் சொல்கிறேன், நான் ரவியை லவ் பண்ணுறேன். முத்துக்கும் மீனாக்கும் கோவம் வந்துருச்சு. உனக்கு அறிவு இல்லையா? ஆல்ரெடி ரவிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவனை போய் நீ வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு வேறு ஆளே கிடைக்கலையா? இதனால் என்ன, நான் வந்து ரவியை திரும்ப லவ் பண்ணுங்கன்னு நான் சொல்லவே இல்லையே. நான் என்ன பண்ண, ரவியை கல்யாணம் பண்ணிக்கவா நான் வந்து சொன்னேன். என்ன, எனக்கு ரவியை பிடிச்சிருக்கு, ரவி ஒரு நல்ல பையன், நான் ரவியை லவ் பண்ணுறேன், அதை தான் சொல்கிறோம். அவனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, அவனை நீ எப்படி லவ் பண்ணுவ அப்படின்னு வந்து முத்துவும் மீனாவும் கோவப்பட்டு பேசுகிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் ரவியை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிட்டு போயிடுறாங்க. முத்துவும் மீனாவும் இது சரிப்பட்டு வராது போல், நம்ம வேறு ஏதாவது ஐடியா பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் மனோ ஷோரூம் காட்டுறாங்க. அங்கே விஜயாவும் சிந்தாமணியும் வராங்க. வாங்க ஆண்டி, நல்லா இருக்கீங்களா? என்ன பொருள் வாங்கணுமா என்ன, இந்த பக்கம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம். இல்லைப்பா, அவரும் வந்துடட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் வந்து ஆல்ரெடி ஒரு தட்டை கடன் வாங்கியிருப்பாரு, அவரும் அந்த இடத்துக்கு வராரு. அவர் வந்து ஆல்ரெடி ஒரு ஆஃபர் கொடுப்பாரு. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீடு வந்து ஆல்ரெடி பேங்க்ல லோனில் இருக்குது, அந்த பேங்க்லேயே காசை நானே கட்டிடுறேன், அந்த பத்திரத்தை நான் வாங்கி வச்சுக்கிறேன், நீங்கள் மொத்த பணத்தையும் என்கிட்ட கட்டிட்டு அந்த பத்திரத்தை வாங்கிக்கோங்க, அதான் உங்களுக்கு நல்லது. நான் வந்து உங்களுக்கு வட்டியுமே வந்து எதுவுமே கொடுக்கல, நீங்கள் பேங்க்கில் வட்டி கட்டினீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகும், உங்களுக்கு வந்து சிந்தாமணியை தெரிஞ்சனால நான் வந்து உங்களுக்கு இந்த ஆஃபர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே இந்த விஷயத்த அவங்க வீட்டில் போய் இந்த மாதிரி இவர் வந்து பேசியிருப்பார் கடன் கொடுத்தவர். ஏன்னா சிந்தாமணி தான் வந்து பிளான் போட்டு இவர் வந்து அனுப்பியிருக்கு. ஏன்னா விஜயா வீடு வந்து அவள் எப்படியாவது ஏமாற்றி வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பா. பட் ஆனால் விஜயாவோட ஹஸ்பண்ட் வந்து வேணாம், இப்போதைக்கு இதை வேணாம், நாங்கள் யோசிச்சு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவார். அதனால் வீட்டுக்கு போனால் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, முத்து மீனா ஏதாவது இது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கடைக்கு வந்து விஜயாவை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி கையில் வந்து செக்கையும் கொடுத்துருவாங்க. விஜயாவும் வாங்கிடுவாங்க. சிந்தாமணி சொல்லுவா, நீங்கள் பண்ணுங்கள் மாஸ்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தான் வட்டி எல்லாமே கம்மி தானே, உங்கள் நல்லதுக்கு தானே எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான். வந்து யோசிச்சுட்டே சரி ஓகே சிந்தாமணி நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுவான். ஸ்ருதி ரவியோட கோச்சுக்கிட்டு அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போய் உள்ள ரூமை லாக் பண்ணிக்கிறான். அவங்க அம்மா வந்து கதவை தட்டிகிட்டே இருக்கா. ஸ்ருதி என்னாச்சு, கதவை ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்கிறா. பட் அவள் திறக்கவே இல்லை. அவங்க அப்பாவுமே வந்து கதவை தட்டிகிட்டே இருக்காரு. என்னம்மா, ஏன் என்னாச்சு, ஏன் உள்ளே உட்காந்துருக்கேன், என்னை தனியாக விடுங்க, என்னை கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக விடுங்க, தனியாக விடுங்க, யாரும் உள்ளே வராதிங்க, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி ரொம்ப டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்கா. ஸ்ருதியோட அம்மாவும் அப்பாவும் என்ன பிரச்சனைன்னு தெரியலையே, அவங்க வீட்டில் தான் ஏதாவது பிரச்சனை பண்ணியிருப்பாங்க, நீ ரவிக்கு ஃபோன் பண்ணி கேளு அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. நான் மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணேன், அவர் எடுக்கலை, சரி அவங்க வீட்டுக்கே போய் என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியோட அம்மா சொல்கிறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூவில் பார்க்கலாம். பாய்.